ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி புரட்டாசி 1 ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சிம்பிளாக ஒரு கலர் கோலம் போட்டுட்டு எம்டி ஸ்டொமக்கில் இன்டேக் பண்ணுறதுக்காக 3 வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி ஆரம்பிக்கிறதுனால நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி ரூம் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணியாச்சு. ஸோ காலையில் எந்திரிச்சு துளசி மடத்துக்கு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பித்தாச்சு. வர திங்கக்கிழமை நவராத்திரி பூஜை ஆரம்பிக்குது. ஸோ நான் 8லேருந்து 9 வருஷமாக இந்த நவராத்திரி பூஜை செஞ்சிட்ருக்கேன். இது எப்படின்னா, நான் கலசம் மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா கொழு வச்சு எனக்கு பழக்கம் இல்லை. அதே மாதிரி எங்கள் ரிலேஷன்ஸ் யாரும் அது மாதிரி பழக்கம் இல்லை. அதனால் நம்ம புதுசாக எதுவும் செய்யக்கூடாது. இன்னொன்று அதை நம்மளுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நமக்கு அப்புறம் வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் கலசை வச்சு வழிபாடு செய்கிறது ஒரு 9 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த வழிபாடில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அணையா விளக்கு. ஸோ அணையா விளக்கு 9 நாளுமே தொடர்ந்து அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்பவே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நவராத்திரி பூஜையில் ஒவ்வொரு நாளும் பிரசாதம் படைக்கும் போது நம்ம ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் அது கரெக்டாக செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால காலையிலேயே 4 to 6க்குள்ளே நான் கோலம் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நான் படைச்சிருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் சூடம் சாம்பிராணி மட்டும் காமிச்சு நான் எப்பொழுதுமே அது மாதிரி தான் நான் வழிபடுவேன். நம்ம வாசலை நல்லா சுத்தம் செஞ்சு அழகாக கோலம் போட்டு நம்ம தூரத்தில் நின்று நம்ம வீட்டை பார்க்கும்போது அது மனசுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்குது. நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஏதாவது ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலும் நம்ம ஏர்லி மார்னிங் அது நம்ம வாசல்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் நம்ம அழகாக கோலம் போட்டது, அதுக்கப்புறம் இயற்கையை நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். கோலம் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்காக அவர் ஏர்லி மார்னிங் 5 to 6க்குள்ளே அவர் வயலுக்கு கிளம்பிடுவார். ஸோ அவருக்காக எப்பொழுதுமே நீராரம் நான் கலக்கி வச்சுருவேன். இல்லைனா தயிர், இது மாதிரி ஏதாவது டெய்லி என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி அவருக்கு செஞ்சு கொடுத்துட்ருப்பேன். இன்றைக்கி நீராரம் இருந்ததுனால அதை கரைச்சி அவருக்கு பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சத்து மாவு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கலக்கி அந்த கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெல்லம் போட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ஃபைனலாக பால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே இந்த சத்து மாவு கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் காலையில் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் இந்த கஞ்சி எப்பொழுதுமே எடுத்துக்குவேன். சப்போஸ் நேரம் இல்லாத டைமில் மட்டும் பிளாக் காஃபி குடிச்சுக்குவேன். மற்ற நேரத்தில் எப்பொழுதுமே எம்டி ஸ்டொமக்கில் எங்கள் வீட்டில் யாருக்குமே நான் காஃபி டீ குடிக்கக்கூடாதுங்கிற நாங்கள் ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி எப்பொழுதுமே கொடுக்க மாட்டேன். எல்லாருமே தூங்கி எந்திரிச்சோடனே குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பணும், சமைக்கணும் அப்படின்ட்டு காலையில் ரொம்பவே பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் எப்பொழுதுமே என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸில் இருப்பேன். ஸோ நான் கொஞ்ச நேரம்னாச்சும் வாக்கிங்கு ஏதாவது நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொஞ்ச நேரம் இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிப்பேன். ஏன்னா இது மாதிரி நமக்கான ஒரு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது அதுக்கப்புறம் நம்ம செய்கிறது ரொம்பவே ஆக்டிவாக நம்ம எல்லா வேலையுமே செய்வோம். எப்பொழுதுமே நமக்குன்னு ஒரு 10 நிமிஷம்னாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹெல்த்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செய்யும் போது நம்ம எவ்வளோ வேலை வேணாலும் நம்ம அதுக்கப்புறம் செய்யலாம். நம்ம உடம்பு ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஃபைனலாக என்னோடய குழந்தைங்களுக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு நட்ஸ் பால் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நட்ஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ அவங்களுக்கு நட்ஸ் பவுடர் இருந்தால் நட்ஸ் பால் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா சத்து மாவு பால் இது மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தாக ஏதாவது கொடுக்கணுங்கிறதுனால இது மாதிரி கொடுப்பேன். எதுவுமே இல்லைனாலும் நீராரத்தை கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் தூங்கி எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் நான் இது மாதிரி கொடுத்துருவேன். ஃபைனலாக இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புடலங்காய் சாதம், அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் ஸ்நாக்ஸுக்காக ஆப்பிள். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.